ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ட்ல படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஏப்ரல் மே 2026 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பர்டிகுலராக இன்னைக்கு வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 4th செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் GE 3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பேப்பர் வந்து இன்னைக்கு இருக்கும். ஸோ இந்த பேப்பரில் நிறைய கான்செப்ட் வாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதனால வந்து நம்ம படிச்சாலும் மறக்கிற மாதிரி இருக்கும். மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபனிஷன், எக்ஸ்பிளனேஷன், அதுபோக வந்து டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராமு, எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் பொறுத்தவரை கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. ஸோ கேட்குற கொஸ்டின் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண பாருங்க. பேராகிராஃபாக அளவெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்குற வந்து இந்த பேப்பருக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அதனால் ரிலவெண்ட்டான கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொடுக்க பாருங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக வாசிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போன டாபிக் வந்துருக்கும், ஆனால் அது வந்து டேரெக்டாக கேட்டிருக்க மாட்டாங்க, பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண பாருங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு காசஸ், எஃபெக்ட் அதெல்லாம் வந்து பாருங்க. அதுக்கு முடிஞ்சால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வந்து ஏதாச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்க. அது கேஸ் ஸ்டடிஸில் அப்படி தான் கேட்பாங்க. டயக்ராம் முடிஞ்சா போட பாருங்க. கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். சஸ்டைனபிலிட்டி, பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம், ரினியூவபிள் ரிசோர்சஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட், கன்சர்வேஷன், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கணும். அப்படிங்கிறப்போ கரெக்ஷன் பண்ண போகிற ஸ்டாஃப் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இல்லைனா அவங்க பேப்பர் கதை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுதுறப்போ வந்து சும்மா கதை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அளவெல்லாம் எழுதிப்பீங்க, ஆனால் உள்ள கண்டென்ட் இல்லாதப்போ மார்க் கிடைக்காது. ஸோ ஓரளவு பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டோரி யார் எழுதுறீங்க அப்படின்னா ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. ரிலவெண்ட்னாலே அதை வந்து ஜென்ரல் எழுதாமல் இந்த மாதிரி கீவேர்ட் சப்போர்ட் எழுத பாருங்க. ஸோ கொஸ்டின் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண பாருங்க. பேஜஸ் எவ்வளோக்கு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் முக்கியம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பேஜஸ் எழுதுவாங்க, ஆனால் கரெக்டான கண்டென்ட் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா அங்கே உள்ளே போய் நீங்கள் வந்து அங்கே ப்ளே பண்ணுறப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மெயின். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் நிறையா படிச்சிருக்கலாம், அங்கே போய் சம்டைம்ஸ் டேரக்ட் கொஸ்டின் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த கொஸ்டினை கரெக்டாக வாசி அந்த ஒரு பிளே கிரவுண்டில் இருந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண பாருங்க. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. கேஸ் ஸ்டடிஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ண பாருங்க. ஸோ இதோட லாஸ்ட் மினிட் கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், டைம் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.